காட்டு பாதையை வந்து அடைஞ்சிருக்கோங்க. நம்ம மலை உச்சிக்கு வந்து அடைஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா அந்த மலையில் மரங்களே கிடையாது, ஒரே மொட்டை பாறையாக தான் இருக்குமா. ஆனால் இங்கே நல்ல நேரத்துக்கு மொட்டை பாறைன்னு எப்படி இருக்கும்? மொட்டை அடிச்ச மாதிரி இருக்குப்பா, இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டு பாதையில் பயணத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் மொட்டை பாதையை தொடங்க போகிறோம். இது வந்து நமக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓடை, சில ஓடைகள் இருக்க இடங்களையுமே வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடங்களில் வனவிலங்குகள் நிறையா இருக்குது, சில எச்சங்களையும் பார்க்குறோம். ஸோ மொட்டைப்பாறையை தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து உட்கார்றதுக்கு ஸ்பாட்டு கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வனத்துக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து உங்கள் பயணத்தை தொடருங்க. ஸோ எங்களுக்கு வெயில் இல்லாத காரணத்தால் சீக்கிரம் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களோட பயணத்தை கண்டினியூஸாக தொடர்ந்து போகிறோங்க. மலை உச்சி வரைக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்குண்ணே, இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லையாண்ணே. என்ன சொன்னார்? கீழே எவ்வளோ அதே தூரம் போகணுண்டு. ஏன்னா அதை விட 2 மடங்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தாச்சு. ஆமாம், போகாமல் நம்ம பார்க்காத மலையான ராமர்னே சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க வருங்க. இதுதான் காரணம் இந்த நெருப்புக்கு. வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிடலாம். நைட்டில் கூத காய்ச்சிருக்காங்க, தெரியுதா? சுத்தம் பண்ணி பிரித்து படுத்துருக்காங்க. இல்லைண்ணே, அது கூத காய்ந்து இப்படி இருக்காதுண்ணே. இப்போ 3 அடுக்காக வச்சுருக்காங்க பாருங்க. சரக்கு தண்ணி இருக்குது பாருங்க, அந்த பாரு தண்ணி பாட்டில் கிடக்கு, சரக்கு அடிச்சிருக்காங்க. பார்த்தியா? இதுதான் காரணம். வேறு எவன் விடுவான்? எவனும் விட மாட்டான். இந்த சாப்பிட்ருக்காங்க பாருங்க. சரக்கு அடித்து சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணால் அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காரங்க விட மாட்டாங்க. எதுக்கு விடுவாங்க? இவங்களால வர்றவங்களே வரவிடாமல் தடுத்துருவாங்க. ஸோ மொட்டைப்பாறை ரொம்ப கடினமாக தான் இருக்கும் போல். இது ஒரு ஏற்றம் சரியான ஒரு ஏற்றம். நான் இப்படியே சாமியை கொண்டு போகிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 2 மலை இருக்குது. இன்னும் 2 மலையா? 2 மலை தூரம். அப்படியா? ஏத்தம்மா இல்லைண்ணா ஒரே பாறை தான், இதை தாண்டிங்கன்னா பாறை தான் ஃபுல்லாக. அப்படியா? கிட்டத்தட்ட கத்திப்பாறை அப்புறம் சங்கூதி பாறையை கடந்து நம்ம வந்திருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடர்ந்த ஒரு வனப்பகுதி. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். இந்த வனப்பகுதியில் வந்தீங்க அப்படின்னா எப்படியோ தெரியாதனமா வந்துட்டு கூட்டு வந்ததான் கூட்டு வந்தீங்க. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை இருக்கிற ஏரியா பார்த்து கூட்டிங்களாப்பா? பூரா சுற்றி காடா இருக்கிற பக்கம் கூட்டு வந்துருக்கீங்களாப்பா?